மாறன் சீரியல்ல இப்போ ரடகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசியம் சுத்தமா போமாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். மாறன் வந்து யோசிக்கிறாங்க, இத்தன நாளா வரைக்கும் வீராக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ராகவன் எனக்கு, உனக்கு 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப வீரா வந்து சாட்சிய பார்த்து விசாரிச்சானா பெரிய பிரச்சனையாயிடும். நான் பார்த்துக்கிறேன் அத்த. ராகவன்ட்ட மட்டும் எதுவும் சொல்ல வேணாம். தெரிஞ்சுச்சுன்னா அவன் தேவையில்லாம பட்டப்படுவான் அப்படின்னு சொல்லும்போது, ராகவன் கரெக்ட்டா இந்த விஷயத்த வந்து கேட்டுட்டாங்க. கேட்டு முடிச்சோனே வந்து, "என்ன ஆச்சு? ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்றான். எனக்கு தெரியக்கூடாதுன்னு. என்ன விஷயம்?" அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் வந்து வீரா கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போறேன். மத்தபடி ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு, வீராவ தடுத்து நிப்பாட்டுறதுக்காக வந்து பைக்ல வந்து வேக வேகமா வந்து போயிட்டுருக்காங்க. "ஏன்பா இஞ்சி டீ சூடா இருக்கா? நல்லா கமகமன்னு வாசனையா இருக்கே! இஞ்சி நெறையா போட்டிருக்கியா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா சார்" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. "ஓகேப்பா ரொம்பவே சந்தோஷம்னு" சொல்லிட்டு டீ குடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப, "டேய் மாறா! எதுக்குடா நீ என்ன பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நானும் உன்ன பார்க்கக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். என்ன பண்றது? நம்ம 2 பேரும் வந்து இப்ப நேருக்கு நேரா வந்து சந்திக்கணும். நான் இப்போ உன்ன அடி அடின்னு அடிக்கணும். இல்லன்னு வச்சுக்கயேன், நீ, நான், ராகவன் 3 பேரும் வந்து மாட்டிப்போம். உன் நல்லதுக்கு அவன் சேர்த்து தான்டா நான் இப்போ உன்ன வெளுக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. "கீழ இறங்கி வாயேன்" அப்படின்னு சொன்னோனே வந்து, வீரா வந்து ஆட்டோலேருந்து இறங்க போறாங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சோனே வந்து, சும்மா வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க அந்த இடத்துல. நம்ம செல்வத்த உடனே வந்து, "எதுக்குடா என்ன அடிக்கிற?" அப்படின்னு சொல்லும்போது, ஆட்டோலேருந்து வந்து நம்ம வீரா வந்து பார்த்துடுறாங்க. பார்த்து முடிச்சோனே வந்து வேக வேகமா வந்து தடுக்குறாங்க. அவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்? அதுக்கு நம்ப அவன வந்து என்ன செய்வோம்? அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உடனே வந்து வீரா வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க நம்ம மாறன. "டேய் சும்மானு இருடா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. செல்வம் போனா போட்டும். ஏற்கனவே வந்து 1000 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல இந்த பிரச்சனை வேறயா?" அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ப வீரா, "எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. நீ மாட்டுக்கு போ" அப்படின்னு சொன்னோனே, எதுக்கு திருப்பி அவன் எங்க ஓடிப்போனாங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு, அப்படியே அவன பின்னாடியே போய் அடிக்கலான்னா, "வீட்டுக்கு வாடா" அப்படின்னு சொன்னோனே, முத்துலட்சுமி வந்து இங்க வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க போல இருக்கு. வீட்டுக்கு வந்தோனே வந்து, "அப்படியே இங்கேயே 2, 3 நாள் தங்கலாம்ல" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ப வள்ளி வந்து, "அம்மா காலேஜ் கூட 2, 3 நாள் லீவு தாம்மா. நம்ப அதுவரைக்கும் இங்கேயே தங்கலாம்மா" அப்படின்னு சொல்லிர்றாங்க. "அங்க இருந்தா எனக்கும் போர் அடிக்கும்ல. 2 அக்கா கூடயும் வந்து பேசிட்டு இருந்தா டைம் போறதே தெரியாதுங்கிற" மாரி சொல்றாங்க நம்ம பிருந்தா. "அப்புறம் என்ன இங்கேயே தங்கிக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நிச்சயம் மாப்பிள்ளை இது மாரிலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக அவன் இப்படி சொல்லணுங்கிற மாரி முத்துலட்சுமி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, வீராவும் மாறனும் வந்து அப்படியே வந்துடுறாங்க. வந்தோனே ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க, "எங்கடா போனீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "வீரா நீ பதில் சொல்லுமா. வீராவ தவிர வேற யாருமே பேசக்கூடாதுங்கிற" மாரி சொன்னோனே வந்து, அச்சச்சோ! வீரா வந்து உண்மைய சொல்லுவா. நம்ம ஏதாவது ஒண்ணு பொய் சொல்லி சமாளிப்போம்ன்னு சொல்லி, நானும் வீராவும் வந்து ஷாப்பிங் போனோம் அப்படின்னு சொன்னோனே வந்து, "டேய் நான் உன்கிட்ட பேசவே இல்ல. நான் வீராட்ட தானே கேட்கிறேன். நான் நல்ல ஹஸ்பண்டுன்னு ஒரு அவார்டு வாங்கணுமா இல்லையா? அதுக்கு நீ ஆமான்னு ஜமீன் போட்டு தான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல. வேற வழியும் இல்ல. வீரா சொல்லுமா" அப்படின்னு சொன்னோனே, "நாங்க சாட்சிய போய் பார்த்துட்டு வந்தோம்" அப்படின்னு சொன்னோனே வந்து ராகவனுக்கு வந்து குப்புன்னு வேர்த்துருது அந்த இடத்துல. "எதுக்காக நீங்க 2 பேரும் சாட்சிய வந்து பார்க்க போனீங்க? நான் எங்க பார்க்க போனேன்? அவன்கிட்ட நான் விசாரிக்கலான்னு போனேனா, அப்பன்னு பார்த்து மாறன் வந்து அவன போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தான். நான் அவன காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சுங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல நம்ப வீரா. "டேய்! உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? நீ போய் இப்ப செல்வத்த வந்து அடிச்சன்னா, அவன் 1க்கு 2ஆ வந்து சொல்லுவான். ஏற்கனவே என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். அவன் பொய் பொய்யா பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு என்னால ஜீரணிக்கவே முடியாது. அதனால தான் நான் பேசுறதுக்கு அவன அடிக்கலான்னு போனேன்" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ப மாறனு. உடனே வந்து, "டேய்! தப்பு செஞ்சவன் தான்டா பயப்படணும். ஆனா எப்படின்னா, அவன் வந்து பொய்யா வந்து பேசிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது மாறன் வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டான். மாறனோட கோவத்த பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இது மாரி கோவப்பட்டு பட்டு தான்டா இங்க வரைக்கும் நின்னுட்டு இருக்கோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்ன எப்படி காப்பாத்த போறோம்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா, நீ இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு, இருக்கிற எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிட்டே போனான்னு வச்சுக்கயேன், கடைசியில வந்து வெளியில வந்து கூட வர முடியாது. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து தலையும் புரியாம, வாலும் புரியாம வந்து யோசிக்கிறப்ப, முத்துலட்சுமி வந்து நம்ம மாறனுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. கண்மணிக்கு சுத்தமா எதுவும் பிடிக்கவே இல்ல. முத்துலட்சுமி பேசுறாங்க. "நிச்சயம் என் பையன் இப்படியெல்லாம் சண்டைக்கெல்லாம் போவே மாட்டான். அதே மாரி மாப்பிள்ளையும் வந்து சண்டைக்கெல்லாம் போமாட்டாங்க. அப்படியே சண்டை எதுவும் நடந்திருந்தா எனக்கு தெரியாம இருக்காது. குறிப்பா வீராக்கு தெரியாம இந்த விஷயம் இருக்கவே இருக்காது. மாறன் வந்து எப்படிப்பட்டவரோ அதே மாரி தான் என் பையனும். ரொம்பவே நல்லவரு" அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ விஷயம் வந்து நடந்திருக்கு. இப்பயும் வந்து வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து மாறன வந்து நம்புறாங்களே! இன்க்ளூடிங் வந்து மாமா கூட நம்புறாரு. அப்படி இருக்கும்போது, நம்ம என்னத்த சொல்லி புரிய வைக்க போறோம்னு தெரியலங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப கண்மணி, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இவனுக்கு ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாயிட்டு தான் போகுது. ஆனா என்ன பண்றது? அவன் அது மாரி சொல்றான். எதுக்காக சொல்றான்? ஏன் சொல்றான்னு தெரியவே இல்லங்கிற மாரி சொன்னோனே, இனிமேட்டாவது சண்டைக்குன்னு போகாம இருக்க சொல்லு வீரா. அவ்வளதான் சொல்ல முடியும். தேவையில்லாம வந்து இவனே வந்து ஆதாரத்த வந்து அவங்களுக்கு வந்து குடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து வேக வேகமா போறாங்க. நம்ப ராமச்சந்திரன்
ராகுன் வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணணும்னு எதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை. வள்ளி வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. ஏன்டா ஏற்கனவே 1000 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நீ வேற ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை ஒன்றும் இல்லை அத்தைன்னு சொல்லி சிரிச்ச முகமா சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து போகிறாங்க. நிச்சயம் என் மாப்பிள்ளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் இது மாதிரி சண்டைக்குன்னு போயிருக்கவே மாட்டான். அவன் ஏதோ ஒரு விஷயம் வைக்கிறதுக்காக பொய் சொல்கிறான். அந்த செல்வம் அவனை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அவன்கிட்ட பேசவே கூடாதுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து அதிரடியாக ஒரு திட்டத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாறன் எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையில் மாட்டி விடணும்னு பார்த்தா வேற ஏதோ நடந்திருக்க மாதிரி தானே தோணுது. ராகவனை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல. நம்ம கண்மணி பார்த்தோன்னு வந்து அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. என்ன ஆச்சுங்க நீங்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்களே? சாட்சியை வந்து வீரா வந்து பார்த்துட்டா அடுத்தது பேச ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னா நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு அப்புறம் கண்மணி வந்து என்னை விட்டுட்டு போயிடுவாளே, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நம்ம ராகுன் திங்க் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதோ பட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் இல்லைம்மா, இந்த விஷயத்த நினச்சி நினச்சி எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. எனக்கு கொஞ்சம் காலையிலேருந்து கடையில் நிறையா வேலை இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது. அதனால் நான் தூங்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ராகுன் மாட்டுக்கும் தூங்குறாங்க. என்ன செய்கிறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கண்மணி வந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும். மாறன் மேலே இருக்கிற நம்பிக்கையை முதல்ல உடைக்கணும். அப்படி உடைச்சா மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து நமக்கு நிறையா வந்து மரியாதை வந்து கிடைக்கும். அவனை தூக்கி ஏதாவது உள்ளே வைக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரோட நம்பிக்கையும் வந்து உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கும்போது ஒருத்தவங்க பழைய ஜாமான்லாம் வாங்குறதுக்கு ஒருத்தவங்கள வர சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல என்னம்மா ஜாமான் நிறையா இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு விட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இருங்க நான் போய் ஜாமானில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொன்னோன்னே வள்ளி வந்து தடுக்கிறாங்க. எதுக்காக நீ இப்போ ஜாமான்லாம் போடணும்னு ஆசைப்பட்ற? இல்லை அத்தை, வீட்டில் வந்து நிறையா குப்பையெல்லாம் இருக்குது. அதை இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்ல, அதுக்காக தான் வர சொல்லியிருந்தேன். முக்கியமான பொருள் எதுவும் இருந்திருந்தா அப்போனா பக்கத்தில் நீங்களும் இருங்க. ஒவ்வொரு கிலோவாக தானே இடம் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது எது தேவை எது தேவையில்லைன்னு நீங்களே பார்த்து முடிவு பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த பொருள் எதுவும் முக்கியம்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. கண்மணி வந்து பாண்டியன் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை வந்து அப்படியே மாறன் ரூமுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு எல்லாரும் முன்னாடி வந்து நிரூபித்து காட்டலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து வேக வேகமாக வராங்க. பிருந்தா வந்து இருக்காங்க. தேவையில்லாத பொருள் எடுக்கலான்னு சொல்லிட்டு மாறனோட கபோர்டு வந்து திறக்கிறாங்க. திறந்தோன்னே வந்து ருத்ராட்ச கொட்டையை வந்து அப்படியே வந்து உள்ளே வந்து வைக்கிறாங்க. வச்சோன்னே அப்படியே வந்து பிருந்தா இதை பாரு இங்கே என்ன இருக்குன்னு அப்படின்னு சொன்னோன்னே வந்து இது நம்ம அண்ணனோடதாச்சே அப்படின்னு சொல்லி கண்மணியை வந்து ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி நடிக்கிறாங்க. உடனே வந்து பிருந்தா வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல. இது நம்ம அண்ணனோடதா? அண்ணனோட மாறு தானே இருக்குது. இல்லை இது நம்மளோட அண்ணனோட தான். எனக்கு நல்லாவே தெரியும் பாண்டியன் அண்ணனோடது. இதை போய் வந்து எப்படி நீ மறந்த? வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி மாறன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைக்கிறதுக்காக தான் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க நம்புவாங்களா மாட்டாங்களா?